பெரிய கொடுமை என்னன்னா, முதல்வருக்கு வந்து இன்னைக்கு சாதனை திட்டம்லாம் சொல்றாருல்ல, அவருக்கே தெரியாம 2 விஷயம் நான் சொல்றேன். உங்க அமைச்சர் பொன்முடி வந்து தண்டிக்கப்பட்டார். துரைமுருகன் அவர் இன்னும் பெரிய விசாரணை எல்லாம் எதிர்கொள்ள காத்துக்கிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜி கதை ஊருக்கே தெரியும். இவ்வளவும் ஊழல் வச்சுக்கிட்டு கூட நீங்க வந்து நல்லாட்சி நாயகன்னு பட்டம் கொடுத்துக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே. இது வரைக்கும் பல்கலைக்கழகத்துல சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு பிரிண்டிங் இங்க் இல்லன்னு கொடுக்கல. நீங்க பிரிண்டிங் இங்க் இல்ல, எங்களால வாங்க முடியல, கொடுக்கல. பல்கலைக்கழகத்தோட கார்பஸ் ஃபண்ட் எடுத்து நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டா ஒன்றிய அரசு காசு கொடுக்கவில்லை. அப்ப 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எங்க காசு வந்துச்சு? துரைமுருகன் தான் முன்ன சொன்னாரு, அரசு பணத்துல கொடுக்கப்படுற திட்டத்துல உங்க போட்டோ எதுக்கு போட்டீங்க, யார் அப்பா வீட்டு காசுன்னு துரைமுருகன் கேட்டாரு. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் துக்ளக் வாசகர் குழு கார்த்திகேயன் சுவாமி அவர்கள். வணக்கம் ஜி. வணக்கம். தமிழக முதல்வர் திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து குறிப்பிட்டிருக்கிறார், 1000 ஆண்டுகள் நின்று பேசக்கூடிய சாதனையை நாங்கள் 5 ஆண்டுகளில் செய்து முடித்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறார். அப்படி என்ன சாதனையை செய்து முடித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள்? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அவர் சொன்னது ரொம்ப சரியான வார்த்தை. 1000 ஆண்டுகள் நின்று பேசக்கூடிய சாதனை கரெக்ட் தான். ஏன்னா இப்போ ஒரு திட்டம் அவர் அறிவிக்கிறாரு அப்படின்னு சொன்னாக்கா அதை வந்து யோசிச்சு என்ன கணக்கு அப்படின்னு பாக்குறதுக்கு 1000 வருஷம் ஆயிரும். இப்ப கமல் பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம என்ன பேசினாருன்னு யோசிக்கிறதுக்கு 2 மாசம் ஆகுற மாதிரி இவர் என்ன செஞ்சிருக்காருன்னு யோசிக்கிறதுக்கே 1000 வருஷம் ஆகும். ஒண்ணுமே செய்யாம என்ன செஞ்சாங்கிறாரு, என்னதான் செஞ்சிருக்காரு அப்படின்னு கணக்கு போட்டு பார்த்தா கிடைக்காது. 1000 வருஷத்துக்கு அப்புறம் வேணா ஏதாவது ஒண்ணு கிடைக்கலாம். அதனால அவர் சொல்லியிருக்காரு 1000 ஆண்டுகள் நின்று பேசும் சாதனைன்னு. எது இவருடைய சாதனையா இவர் சொல்றாரு? 1000 ரூபாய் காசு கொடுத்ததா, இல்ல கலைஞர் வீடு கட்டுற திட்டம்ங்கிறதா? அப்படின்னா கலைஞர் வீடு கட்டும் திட்டம்ல மத்திய அரசு தான் அந்த கட்டிடம் கட்டுகின்ற தொழிலாளர்களுக்கு சம்பளத்தை தருகிறதுங்கிறத சொல்லணும்ல. அப்ப அது மத்திய அரசோட சாதனை தானே சொல்லணும். நீங்க இப்ப நபார்டு வங்கிட்ட 4000 கோடி கடன் கேட்கறீங்க, பாண்டெல்லாம் வச்சு கேட்கறீங்க, கடன் வாங்குறீங்க. கடன் வாங்கி கொடுக்குறீங்கன்னா தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின், அதாவது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகனின் மீதும் இவ்வளவு கடன் சுமை என்று ஏறும். அப்படின்னா என் தரல கடன் ஏற்றி எனக்கே கொடுக்குறீங்க, என் தரல கடன் ஏற்றி எனக்கு தானே தரீங்க. அப்புறம் என்ன, என்கிட்ட என் பேர்ல கடன் வாங்குறீங்க, போய் அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுக்குறீங்க. சரியா? நீங்க வந்து நடுவுல வந்து ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது லைசன், இன்னும் திராவிட பாஷையில சொன்னோம்னா நீங்க வந்து கமிஷன் புரோக்கர் மாதிரி பண்றீங்க. அங்க இருந்து காசு வாங்கிட்டு வந்து எங்களுக்கு என் பேர் போய் சொல்றீங்க, ஐயா கார்த்திகை எனக்கு காசு வேணும் அப்படின்னு ஒண்ணு கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்க. அப்ப இது எப்படி சாதனை ஆகும்? ஒரு ரியல் எஸ்டேட் வீடு விற்கிற மாதிரியோ, ஒரு பேங்க் லோன் வாங்கி தர மாதிரியோ, நீங்க அந்த மாதிரி கணக்குல ஒரு கடை வச்சிருக்கீங்க. இது எப்படி உங்க சாதனையா நீங்க சொல்லுவீங்க? சரி, உங்களுக்கு 3000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல, முதல்ல தரமா இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறேன்னு கொடுத்தீங்களா? அன்னைக்கு இந்த கோடை ஊக்கத்தொகை 2000 ரூபாய் கொடுக்குறது தானே. போன வருஷம் கோடை வெயில் வரும்போது உங்களுக்கு தெரியலையா? அந்த ஒரு திரைப்படத்துல கூட ஒரு வசனம் வரும், இல்ல குள்ளு குள்ளுன்னு இருந்துச்சான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி போன வருஷம் என்ன கோடை குள்ளு குள்ளுன்னு இருந்துச்சா, இப்போ மட்டும் கொதிக்க போகுதா? இவர் வந்து ஊக்கத்தொகை கொடுக்கறதுக்கு. சரி, கோடைக்கு எதுக்குங்க ஊக்கத்தொகை? எனக்கு புரியல. கோடை மழை காலத்துல கஷ்டப்பட்டாங்க, வெளியில வர முடியல, அதுல பாதிக்கப்பட்டாங்க, வேலைக்கு போக முடியல, சம்பளம் வரல, அதெல்லாம் கொடுக்கணும். கோடையில எதுக்கு நீங்க ஊக்கத்தொகை கொடுத்தீங்க? என்ன தர்பூசணி வாங்கி சாப்பிடறதுக்கு, ரோட்ல வந்து மோர் வாங்கி குடிக்கிறதுக்கு எனக்கு கொடுத்தீங்களா நீங்க? அப்ப எதுக்கு நீங்க கொடுத்தீங்க? கொடுத்துட்டு அதாவது உங்கள் வசதிக்கு எப்படி எல்லாம் எதுக்கு பணம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு கை காசை போட்டு கொடுக்காம அரசு துறை ரீதியா இப்படி ஒரு கொடுத்துட்டு நீங்க வந்து இதை வந்து ரொம்ப பெருமையா எங்களுடைய 1000 வருடம் நின்று பேசும் சாதனை, உட்கார்ந்து பேசும் சாதனை, மடக்கி பேசும் சாதனை எல்லாம் சொல்றீங்க. சரி, இதெல்லாம் எந்த ஊர்ல கொடுக்கப்பட்டது? இப்ப அவர் சொல்லக்கூடிய திட்டங்கள் எல்லாம் எந்த ஊர்ல கொடுக்கப்பட்டது? நீங்க சொல்லுங்க. நீங்க பத்திரிகையாளர், உங்களுக்கு தெரியும். இப்ப இவர் சொல்றதெல்லாம் எந்த மாநிலத்துல கொடுத்தாங்க? தமிழ்நாடு தானே. தமிழ்நாடு தான் இல்லைங்களா? அப்போ வேங்கை வயல் தமிழ்நாட்டு தானே இருக்கு. அதுக்கு இவர் பொறுப்பேற்றுக்கு வரா? திரு ஆம்ஸ்டாங் அவர்களின் கொலை செய்யப்பட்டார். அதுக்கு இவர் பொறுப்பேற்றுக்கு வரா? அப்ப அதுவும் தமிழ்நாட்டில் தானே நடந்துச்சு. அப்ப அதுக்கும் நீங்க தானே பொறுப்பு. காசு கொடுத்ததுக்கு நீங்க பொறுப்புனா, கொலை நடந்ததுக்கு நீங்க தானே பொறுப்பு. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவத்துக்கு நீங்க தானே பொறுப்பு. சரி, வேண்டாம், கள்ளக்குறிச்சி சாராய மரணம் அது இங்கதான் நடந்தது தமிழ்நாட்டுல, அதுக்கு நீங்க தானே பொறுப்பு. அதுவும் சாதனை பட்டியல சேரும்ல. 1000 ஆண்டு நின்று பேசும் அந்த குடும்பத்தின் மரணங்கள். இவர் சொல்ற இந்த 5 ஆண்டு சாதனைன்னு 5 ஆண்டுக்கு அரக்கோணமே சாட்சி. அப்ப அதுக்கு என்ன பண்ணுவீங்க? அப்ப அதுவும் தமிழ்நாட்டில் தானே நடந்தது, இதே முதல்வர் தலைமையில் நடந்தது. அப்ப இதெல்லாமும் அவருடைய ஆட்சிக்கு ஒரு சான்றாக நாங்க எடுத்துக்கலாமா பேசாம? அப்ப அதெல்லாம் அவர் சொல்லணும் இல்லையா? அரசு மருத்துவமனையில
இந்த செடி போதை மருந்து செடி வளர்த்தாங்க. அங்க வளர்ந்துச்சு, வளர்க்கலன்றாரு. அது ஒரே ஒரு செடி யாரோ கொண்டு வந்து எப்படி ஒரு, அதாவது அதோட விதையை போட்டு தண்ணி ஊத்துனாதான் வளரும். ஒரு விதை போட்டு தண்ணி ஊத்துனா வளரும். அப்ப அதுக்குள்ள கொண்டு வந்து விதையை போட்டது யாரு? அது ஏதோ ஒரு செடி யாரோ வளர்த்துட்டா, எப்படியோ தானா எப்படிங்க தானா வளரும்? விதை போட்டு வளரக்கூடிய ஒண்ணு நீங்க கொண்டு வந்து அங்க ஒருத்தர் போட்டிருக்காரு. சரி, அது யாரோ தூக்கி போட்டாங்க. தூக்கி போடக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் அவ்வளவு இலகுவாக கிடைக்கிறதா? ரொம்ப சல்லீசா அப்படியே ரோட்டோரம் விற்கிறீங்களா? வாங்கி அப்படியே வேணாம் அப்படி தூக்கி போடுற அளவுக்கு. நீங்க தானே சொன்னீங்க அது 1 கிராம் இத்தனை லட்சம், இது பல கோடி, இந்த கவுண்டமணி சொல்ற மாதிரி அந்த பல்லு பல லட்சம் போகும், எச்சி மெடிசன் அப்படிங்கிற மாதிரி நீங்க தானே சொல்றீங்க. இந்த போதை மருந்து இவ்வளவு ரேட்டு, இந்த போதை மருந்து இவ்வளவு ரேட்டு நீங்க தானே பிடிக்கும் பொழுது அறிவிக்கிறீங்க. அப்ப அந்த செடி அந்த மாதிரி விதை தூக்கி போட்டு போற அளவுக்கு சல்லீசா கிடைக்குதா? அப்ப அதுக்கும் நீங்க தானே பொறுப்பு. சொல்லுங்க. திருத்தணியில வட மாநில தொழிலாளரை கத்தி வச்சு மிரட்டினாங்களே சின்ன பசங்க, வெட்டினாங்களே ட்ரெயின்ல வீடியோ போட்டு, அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு போய், அப்ப அதுக்கு நீங்க தானே பொறுப்பு. நீங்க தானே அதுக்கு வந்து இது. சரி, பொங்கல் பை கொடுத்தது உங்க சாதனைன்னு சொன்னா அதுல வெள்ளம் உருகுனதுக்கு நீங்க தானே பொறுப்பு. அதுவும் உங்க சாதனை தானே. ஒரு வெள்ளம் கொடுக்குறீங்க, அதை கூட ஒழுங்கா கையில கொடுக்க முடியாம அது கூட உருகி போய் கிடக்குங்கிறது நீங்க தானே. சரி, இவ்வளவுதான் வேணாம், சிம்பிளா ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். மேடையில ஒரு அமைச்சர் ஒரு துணை முதலமைச்சர் நின்றுட்டு எல்லாருக்கும் விருது கொடுக்குறாங்க. ஒரு எவ்வளவு ஏஆர் ரஹ்மான் என்பவர் எவ்வளவு பெரிய அறிமுகமானவர், எல்லாருக்கும் தெரிந்தவர், தமிழ்நாட்டுல இந்தியா மொத்தம் தெரிஞ்ச, உலகத்துல தெரிஞ்சவர். அவர் போட்டோ போட்டதை தூக்கிட்டு வந்து சூர்யா நிக்கிறாரு கொடுக்குறீங்களே. ஒரு அடிப்படையா ஒரு புகைப்படம் மாதிரி கொடுக்கவே உங்களுடைய அரசுக்கும் துறை அதிகாரிகளுக்கும் உங்களுடைய அமைச்சருக்கும் அடிப்படை புரிதல் அறிவு கூட இல்ல. அந்த சாதனை எல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? உங்களை எடுத்துக்கிறீங்களா? ரெடியா நீங்க? உங்களோட சரி இவ்வளவு வேணாம், எங்க கட்சி எங்க எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் எல்லாம் நாங்க தான் சாதனையாளர்கள் சொல்றீங்கல்ல. இப்போ உங்க எம்எல்ஏ வீட்டுல, பல்லாவரம் எம்எல்ஏ வீட்டுல அந்த பணியாளருக்கு நடந்த கொடுமை இருக்குல்ல, அதுக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறீங்களா? அப்ப அதை நீங்க எடுத்துக்கணும்ல, அதையும் எடுத்துக்க மாட்டேன்றீங்க. 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளா ஆக்குவோம்னு நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தீங்க. அதுல பாதி 50% மத்திய அரசு இப்ப 125 நாள் ஆக்கணும், 25 நாள் ஏத்தி இருக்கிறாங்க. நீங்க 150 சொன்னீங்க, 50 நாள் எக்ஸ்ட்ரா சொன்னீங்க, 25 நாள் ஏத்தி கொடுத்துருக்காங்க. திட்டமே போய்விட்டது, நம்மளெல்லாம் ஏமாத்திட்டாங்கன்னு எதுக்கு பொய் சொன்னீங்க? அந்த பொய்க்கு நீங்க தானே பொறுப்பேற்றுக்கணும். அந்த பொய் இப்போ கொடுத்துட்டோம் நாங்கன்னா, கொடுக்கலங்கிறதுக்கு நீங்க தானே பொறுப்பேற்றுக்கணும். அப்ப இதெல்லாம் யார் பண்ணுவாங்க? சரி, மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க எங்க திட்டத்தினால. நீங்க போக்குவரத்து தொழிலாளர் போராட்டம், பகுதி நேர ஆசிரியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், சொல்லுங்க. அப்ப இதுக்கெல்லாம் யார் எடுப்பாங்க? அப்ப இந்த போராட்டத்துக்கெல்லாம் யார் பொறுப்பு? நீங்க தானே பொறுப்பு. சொல்லுங்க. சரி, நீங்கள் சொல்வதுதான் உண்மை, முதல்வர் சொல்வது உண்மை, துணை முதல்வர் சொல்வது உண்மை, அமைச்சர்கள் சொல்வது உண்மை அப்படின்னு வச்சுக்கீங்களேன். இவருடைய அமைச்சராக இருந்த இப்பவும் அமைச்சராக இருக்காரு, வேற மற்ற துறையில இருந்தவர், நிதியில இருந்தவர் திரு பிடிஆர் அவர்கள் 30,000 கோடி அடிச்சிட்டீங்கன்னு பேசிட்டாரு. அப்ப அதுவும் உண்மையா? உங்களுக்கு அதுவும் ஒரு சான்றா? 1000 வருஷம் இல்ல 3000 வருஷம் நின்று பேசலாமே 30,000 கோடிங்கிறத. சைட்ல அடிக்க வச்சா உங்க அகலத்துக்கு வரும், உயரமா அடிக்க வச்சா உங்க அவசரத்துக்கு வருவாங்களே, அந்த மாதிரி நீங்க 30,000 கோடி அடிச்சிட்டீங்கன்னு அவர் ஒரு கணக்கு பெருசா போட்டாரு. அந்த கணக்கெல்லாம் எந்த கணக்குல வைக்கிறது உங்களுக்கு? சொல்லுங்க. அப்போ என்எல்சியில வந்து விவசாயிகள் இடத்துல வந்து காலி பண்ணுங்க, ஏற்கனவே காசு வாங்கிட்டாங்கன்னு சொல்லி விட்டாங்களா, அதெல்லாம் எந்த கணக்குல வரும்? சொல்லுங்க. போக்சோ வழக்கு இங்க அதிகரிச்சிருக்கு, பல மடங்கு அதிகரிச்சிருக்கு, குழந்தைகள் மீதான பாலியல். அப்ப அதெல்லாமும் உங்க கணக்குல எடுத்துடலாமா? சொல்லுங்க. இது வரைக்கும் பல்கலைக்கழகத்துல சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு பிரிண்டிங் இங்க் இல்லைன்னு கொடுக்கல. நீங்க பிரிண்டிங் இங்க் இல்ல, எங்களால வாங்க முடியல, கொடுக்கல. பல்கலைக்கழகத்தோட கார்பஸ் ஃபண்ட் எடுத்து நீங்க செலவு பண்ணிட்டு இருக்கீங்க. கேட்டா ஒன்றிய அரசு காசு கொடுக்கவில்லை. அப்ப 2000 ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு எங்க காசு வந்துச்சு? எப்படி வாங்குனீங்க? ஊக்கத்தொகை எதுக்கு திடீர்னு? பெண்களுக்கான 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, அது மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறீங்க, அது அவங்களுக்கு யூஸா இருக்கு. 2000 ரூபாய் தான் கேள்வி. இந்த 2000 ரூபாய் எதுக்கு கொடுத்தீங்க? அதான் கேள்வி. அப்போ கார்பஸ் ஃபண்ட்ல இருந்து கை வச்சு எடுத்து நீங்க பல்கலைக்கழகத்துல கொடுக்குறீங்க. அரசு ஆசிரியருக்கு சம்பளம் போட காசு இல்லைன்னு சொல்லி இங்க ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. சொல்லுங்க. அப்ப இவ்வளவு நீங்க பண்ணிட்டு நாங்க வந்து சாதனை நின்று பேசுன்னு எதை சொன்னீங்க? இப்ப சமீபமா இவருடைய ஒரு எம்எல்ஏ நிருபர் ஒருத்தரை அந்த குவாரியில போய் இதுல செய்தி சேகரிச்சாருன்னு அடிச்சு கடத்திட்டு போனாரு. அதுவும் உங்கள் ஆட்சியின் சாதனையா?
இதை விட கொடுமை அந்த விஷயத்துல, அந்த செய்திகள்லாம் வந்து புகாராகி அடுத்த நாள் செய்தி வருது. அவரை மீட்பதற்காக அதிகாரிகள் விரைந்தனர். அப்ப எங்க இருக்காரு? எங்கேருந்து மீட்டீங்க? அதை சொல்லுங்க சார். அவரை மீட்பதற்காக அதிகாரிகள் விரைந்தனர்னு போட்டீங்கல்ல. ஒரு குழு விரைந்தது. குழு எங்க விரைந்தது? அந்த எம்எல்ஏ வீட்டை காட்டுங்க, எம்எல்ஏ குவாரி காட்டுங்க. இல்ல அடைச்சி வச்ச இடம் காட்டுங்க. எம்எல்ஏ இல்லைங்க, வேற ஒருத்தர் தான் பண்ணாரு அப்படின்னு எதுவுமே இல்ல. குழு எங்க விரைந்தது? அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, சாதி ஒழிப்பு நாங்க தான் இவ்வளவு பண்ணிட்டோம், சாதனையாளர்கள் இங்க திராவிட மாடல் அரசு நீங்கல்ல. உங்க அமைச்சருடைய பொண்ணு அவங்களுடைய காதலரோட போனதுக்கு சேகர்பாபு மகள் எவ்வளவுலாம் வீடியோ ஆடியோ போட்டாங்க, எங்களை மிரட்டுறாங்க, அப்பா ஓடுறோம் நாங்க உயிருக்கு போயிருந்தோம். அப்பெல்லாம் எங்க சார் பண்ணீங்க? அதுவும் உங்க ஆட்சியில சாதனை எடுத்துக்கலாமா? நம்ம உங்க ஆட்சி சாதனை அதையும் அப்ப எடுத்துருவோம் நம்ம. இத பெரிய கொடுமை என்னன்னா, முதல்வருக்கு வந்து இன்னைக்கு சாதனை திட்டம்லாம் சொல்றாருல, அவருக்கே தெரியாம 2 விஷயம் நான் சொல்றேன். 12 மணி நேர வேலை திட்டத்துக்கு ஒப்புதல் முதல்வருக்கே தெரியாது. உடனே வந்து ஒப்புதல் வாங்கினாங்க. பிரச்சனை வந்தப்புறம் அப்படியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து அதை அல்ல 8 மணி நேரம் தான் அப்படின்னாரு. முதல்வருக்கே தெரியாம இது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறி தமிழ்நாட்டில் தான் நடக்கும். ஒருத்தர் ஊனமுற்ற கிரிக்கெட் மேட்ச்ல நான் ஜெயிச்சேன்னு சொல்லி அப்பா கிட்ட ஒரு கப்பு பையன்கிட்ட ஒரு கப்பு கொண்டு வந்து காட்டி முதல்வர் வரைக்கும் ஒருவரால் ஏமாற்ற முடியும் என்று செய்வதுதான் திராவிட மாடல். இது 1000 வருஷம் இல்ல, 5000 வருஷம் பேசலாம். கல்வெட்டுல பொறிச்சிட்டு பக்கத்துல உட்காந்துக்கலாம். நான் வந்து தமிழ்நாட்டுல ஒரு தெருவுல ஏமாத்துனேன்னா என்ன போலீஸ் பிடிச்சிருன்ற பயம் இருக்கணும். என்ன பிடிச்சிருவாங்க, ஐயோ தப்பு பண்ண முடியாதுங்க இங்க அப்படிங்கிறத ஆட்சி. உங்க ஆபீஸுக்குள்ளேயே வந்து ஒருத்தன் நான் தான் கேப்டன், அதுக்கு இந்த பாருங்க கப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கொடுத்துட்டு, இதுல வேற அரசு வேலை 15 நாளில் வழங்கப்படும். அந்த 15 நாள்ல வழங்குறதுக்கு விசாரிக்கும் போதுதான் டூப்புன்னு தெரியுது. முதல்ல அவங்களுடைய மாவட்டத்தை சார்ந்த அமைச்சரா இருக்கக்கூடிய ராஜகண்ணப்பனை போய் பார்த்து, ஐயா நான் ஜெயிச்சுட்டேன்னு சொன்னாராம். அவர் உடனே முதல்வர்கிட்ட கூட்டிட்டு போறேன் வாங்கின. அப்போ அவராவது விசாரிச்சிருக்கணும், இந்த மாதிரி நடந்திருக்கா, இந்த பையன் யாருப்பா, நம்ம ஊருக்காரன், என்ன புதுசா அவன் சொல்றானே, என்ன நீங்க யாருன்னு கேட்டிருக்கணும். ஒருத்தன் வந்துடக்கூடாது போட்டோ எடுத்துக்கிட்டு உடனே கூட்டு போயிட வேண்டியது, அங்க போய் வீடியோ போட்டோ எடுத்துக்க வேண்டியது. அப்போ இதெல்லாமும் உங்கள் ஆட்சியின் சாதனையில் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா? ஆலந்தூர்ல ஒரு காவலர் கொலை செய்யப்பட்டார், அதையும் எடுத்துக்கலாமா? நீங்க ஒரு செல்ஃபி எடுத்த உடனே அந்த மாடர்ன் தியேட்டர்ஸை வந்து அரசு எடுத்துக்கும்னு சொல்லி எங்களுக்கு வேணும்னு சொல்லி நிர்பந்திச்சீங்களே, அதையும் உங்களுடைய இதில் எடுத்துக்கலாமா? இப்ப இந்த சாதனைக்கெல்லாம் அவர் என்ன பதில் சொல்ல போறாரு? இவ்வளவு சாதனை நான் சொல்லியிருக்கேன். முதல்வராவது ஒரு சின்ன பட்டியல் கொடுத்தார், நான் கொடுத்தது இவ்வளவு பெரிய பட்டியல், அவர் இவ்வளவு சாதனை செய்திருக்கிறார் அப்படிங்கிறத சொல்லுங்க. அப்போ ஜாதி பேரை சொல்லி திட்டுற அமைச்சரு யாரானா பார்க்க வந்தாலே, ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் வராரு, நான் ஓசூர் கவுடாவா அப்படிங்கிறது, இதெல்லாம் சாதி கண்முறைகள் நடக்கும். அப்ப நீங்க எதை வச்சு இங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க? அண்ணா நகர்ல ஒரு சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக இருக்காங்க. அந்த வழக்கை சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு இவ்வளவு தூரம் போராடுறீங்க. பெரிய பெரிய வக்கீல்லாம் வச்சுன்னா எதுக்கு நீங்க போராடுறீங்க? நாங்க தான் அந்த பொண்ணுக்கு நீதி வாங்கி தருவோம்னு சொன்னீங்கல்ல, வேங்கவே இல்லை, எது கூப்பிட்டீங்க? சரி, இப்போ கரூர் சம்பவம் சிபிஐட்ட போச்சு இல்ல, கரூர் சம்பவம் சிபிஐட்ட போச்சு இல்ல, அது மாதிரி அந்த அண்ணா நகர் வழக்கை சிபிஐட்ட கொடுங்க. அந்த சிறுமிக்கு, பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு நிவாரணம் கிடைக்கட்டும். அந்த ஒரு வழக்குல மட்டும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? கரூர்ல சிபிஐ போகும்போது போயிடுச்சு இல்ல கரூர் சம்பவம், விஜயோட மாநாடு. அப்ப அதே மாதிரி நீங்க இதையும் விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்லுங்களேன், என்ன பிரச்சனை? நான் தான் விசாரிப்பேன்னு சொல்றவங்க அந்த வக்கீல்களுக்கு கொடுக்குற ஃபீஸை தூக்கியான அந்த பொண்ணுக்கு, பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுத்து, இந்தாங்கம்மா உங்களுக்கு ஒரு நிவாரணமா வச்சுக்கிங்க, வழக்கு நடக்கட்டும் பார்த்துக்கலாம்னு சொன்னாங்களா? கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணு அவங்க பாய் ஃப்ரெண்டோட பேசிட்டு இருந்தாங்க ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி. அது எப்பவுமே குற்றம் நடக்கக்கூடிய பகுதியில போய் உங்க பேசுறாங்க. குற்றம் நடக்கக்கூடிய பகுதியில் உங்க ஆட்சியில ஒண்ணு ஒதுக்கி வச்சிருக்கீங்களா? இது குற்றம் நடக்காத பகுதி, இது குற்றம் நடக்கக்கூடிய பகுதி அப்படின்னு. அப்ப என்ன நீங்க உங்களுடைய சாதனையா சொல்றீங்க? அப்ப இதெல்லாம் தானே இது. மாற்றுத்திறனாளிகள் போராடினாங்க, அவங்கள ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணீங்க, சரி. தூய்மை பணியாளர்லாம் ராத்திரி அரெஸ்ட் பண்ணி அந்த கொடுமையெல்லாம் பண்ணீங்க, சரி. இப்ப சாப்பாடு போடுறோன்ற பேர்ல முந்தானத்து காணொலி வந்துருச்சு, அவங்க எல்லாம் அந்த சாப்பாடு கொட்டுறாங்க, நல்லா இல்ல சாப்பாடு, என்னங்க இது மோசமா இருக்கு தரம், சாப்பிடவே முடியாது அப்படின்னு சொல்லி வச்சீங்க. அப்ப சொல்லுங்க, அப்ப இதெல்லாம் தான் உங்களது இல்லையா? சரி, இவ்வளவு இதெல்லாம் விட்டுட்டு நாங்கள் வந்து திரைத்துறையை சார்ந்தவர்கள், நாங்கள் இன்னமும் அப்படிதான் இருப்போம். நீங்க ரிலீஸே ஆகாத படத்துக்கெல்லாம் அவார்டு கொடுத்துருக்கீங்க. உங்க வேணுங்கப்பட்ட டைரக்டருக்கு 5 அவார்டு, நடிகருக்கு வச்சுக்கோன்னு இந்த ரோட்ல சுண்டல் எடுத்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கீங்க.
அதையும் ஒழுங்கா பண்ணல. வராத படத்துக்கு விருது, உங்க வேண்டப்பட்ட இயக்குனருக்கு விருது, அதையும் சர்வநாசம் பண்ணிட்டீங்க. திரைத்துறையை எவ்வளவு மோசமா கபலீகரம் பண்ண முடியுமோ பண்ணிட்டீங்க. இதெல்லாம் உங்களுடைய சாதனைன்னு எடுத்துக்கலாமா? உங்க கொடி கட்டிக்கிட்டு வந்தா டோல்கேட்ல காசு கேட்க மாட்டான்னு சொல்லிதான் நாங்க வந்தோம்னு ஒரு குரூப் போய் சொல்லிச்சு இல்லையா? ஒரு பெண்ணை சீண்டல் பண்ணும்போது கொடி கட்டிட்டு போறாங்க. என்னங்க அப்படின்னு அது கட்சி கொடி கட்டுச்சுன்னா, இல்லங்க அவங்க டோல்கேட்ல போறதுக்காக அப்படி போயிருக்கிறாங்க, வேற ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொன்னீங்களே, அப்ப அதை எப்படி பண்றது சொல்லுங்க? நெல் பயிரெல்லாம் மழையில முளை விட்டு வெளியில மூட்டை மூட்டையா கடந்தது. அதுக்கு காசு இல்ல, 42 கோடிக்கு கார் ரேஸ் விட்டீங்களே, அதனால நமக்கு வருமானம் அப்படியே அள்ளும் கொட்டும்லாம் சொன்னீங்களே, அதுல என்ன வருமானம் வந்துச்சு? உங்களுடைய எந்த இதுலயும் ரெவன்யூ இதுல அது ரெசிப்ட்ல அது காட்டின மாதிரி தெரியல. அதுல இருந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு இது வந்தா மாதிரி, வருவாய் வந்தா மாதிரி நீங்க காட்டின மாதிரி தெரியலையே. அப்போ அது என்ன கணக்கு? அதை ஏன் இப்படி பண்றீங்க இப்போ? உங்க கூட்டணி கட்சி தலைவர் மாயூரம் ஜெயக்குமார் கொலை செய்யப்பட்டாரு. அது எப்படி இங்கேயே இவ்வளவு இதுலயே நடக்குது? எப்படி உங்க கூட்டணியா இருக்கிற காங்கிரஸ் மேகதாதானை கட்டுவோன்றாங்களே, அவங்கள மிரட்டு ஒரு வார்த்தை கண்டிச்சு சொல்ல முடியலையே. இதெல்லாம் உங்களுடைய சாதனையில் எடுத்துக் கொள்ளலாமா? முதல்வரே, இதையெல்லாம் நீங்கள் சொல்லணும். மரக்காணத்துல மீன்பிடி துறைமுகம் வரணுங்கும் போது அந்த திட்டத்தை இல்லைன்னு ரத்து பண்ணிட்டீங்களே, அதையெல்லாம் யார் கேட்பார்கள்? அப்ப அதெல்லாம் சொல்லுங்க. இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல யூனிஃபார்மோட ஸ்டூடெண்ட்ஸ் மது அருந்துறாங்களே, அது உங்கள் அரசின் சாதனையா? ஓராசிரியர் பள்ளி இருந்தது, அதெல்லாம் மூடிட்டோம், அது மெர்ஜ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி 207 பள்ளிகளை மூடினீங்க. சென்னையில தான் அதிகமா மூடப்பட்டதுங்கும் போது அது மக்கள் தொகையினால அங்க பிறப்பு விகிதம் குறைந்ததால, அதனால குழந்தைகள் இல்லாதனால, அதனால நாங்க மூடிட்டோங்கிறதுனால, அதனால இப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்தீங்களே. இதையே ராஜாஜி அவர்கள் காலத்தில், அந்த காலத்தில் 6000 பள்ளிகள் மூடப்படும்னு ஒரு பொய் சொன்னீங்க இல்லையா? அவர் 2500 பள்ளியை மெர்ஜ் பண்ணணும் ஆந்திரால பண்ணும் போது, இங்கே தேவைப்பட்டால் அடுத்தடுத்து உள்ள பள்ளிகளை மெர்ஜ் பண்ணி ஒரு பள்ளி ஆக்கணும்னு சொன்ன போது 6000 பள்ளியை மூடிட்டாருன்னு பொய் சொன்னீங்களே, இன்னைக்கு நீங்க எதுக்கு இவ்வளவெல்லாம் மூடினீங்க முதல்வரே அப்படின்னு கேட்டா, அதையும் இவருடைய இதுல வைக்கலாமா? சாதனை பட்டியலில் வைக்கலாமா? சொல்லுங்க. அப்போ இவருடைய கட்சி நிர்வாகி தெய்வ செயல்னு பேரு, அவர் பேரு தற்செயலா வச்சாங்களா, அது திட்டமிட்ட செயலா வச்சாங்களா தெரியல, அவர் பேர் தெய்வ செயல். அவர் பாலியல் இதுக்கு தொழிலுக்கு முயற்சி பண்ணாரு ஒரு பெண்ணை, அது யாரு கணக்குல எடுப்பாங்க? இவங்க கட்சி ஆளுங்க பண்றது எல்லாம் யாரு எடுப்பாங்க? சொல்லுங்க. சமூக ஆர்வலர்கள் புதுக்கோட்டையில கூட அவரு ஜாக்கீர் பேர் சரியா நினைவில்லை, அவர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார், படுகொலை செய்யப்பட்டார். காவலர் ஒருவர் 3 சிறுவர்களால் கொலை செய்யப்பட்டார். ஏன்னு கேட்டதுக்கு, அவர் எங்களை சோதனை பண்ண வந்தாரு, அது நாங்க அது அந்த கோவத்துல வெட்டிட்டு, சின்ன பசங்க, சின்ன பசங்க 14-15 வயசு பசங்க வெட்டிட்டாங்க. கேட்டா அந்த பசங்க கோவத்துல வெட்டிட்டாங்க இவங்க சொன்னாங்க. போன மாசம் 2 மாசத்துக்குள்ள வந்த செய்தி, பிடிப்பட்ட 2 கோடி போதை மருந்துகளை 15 வயசு சிறுவன் எடுத்துக்கொண்டு தப்பி ஓட்டம். ஏங்க 2 கோடின்னா அது என்னங்க பாக்கெட்ல போட்டு போற பொருளாங்க? அது எப்படி ஒரு சின்ன பையன் தனியா தூக்கிட்டு எங்கேயோ ஓடி இருப்பான்? சரி, போன மாசம் இந்த சமீபத்து கதைக்கு வருவோம். ஒரு சின்ன பையன் ஸ்கூலுக்கு போதை வஸ்து கொண்டு வந்தான். என்னன்னு கேட்டதுக்கு, சும்மா ஒரு பசங்களுக்கு நடுவுல ஒரு சீன் போடுறதுக்காக, நான் பெரிய ஆளா காட்டிக்கிறதுக்காக அதை கொண்டு காட்டினேன். ரோட்ல கிடைச்சதுன்னு இவங்க செய்தி கொடுத்தாங்க. நான் என்ன கேட்கிறேன், கீழே வெள்ளை கலர்ல ஒரு பவுடரோட ஒரு பேக்கெட் கிடக்கு ரோட்ல. நானா இருந்தா எனக்கு தெரிஞ்ச என்னுடைய புத்திக்கு அது ஏதோ விபூதி பொட்டலம் போல இருக்குன்னு நினைச்சு வச்சிருவேன், விபூதி பொட்டலம்னு வச்சிருவேன். திராவிட கட்சிகளா இருந்தா இது சாம்பல், சுடுகாட்டு சாம்பல், இதையெல்லாம் யார் தொடுவாருன்னு சொல்லி தள்ளி விட்டு போடணும். சரியா? அந்த பையனுக்கு அது போதை மருந்துன்னு தெரிஞ்சிருக்கு. பேக்கெட் பிரிக்கல, இல்ல பிரிச்சிருக்கா? எடுத்தானா இல்ல எடுக்கலையா? எதுவுமே நீங்க சொல்லுங்க. பையன் கையில போதை மருந்து இருந்தது, அவன் சும்மா பசங்க மத்தியில ஹீரோ வாரத்துக்காக அதை காட்டலாம். அவனுக்கு எப்படிங்க தெரியும் அது போதை மருந்துன்னு? சுருட்டுக்குள்ள வர புகையிலை இருக்கு இல்லையா, நம்ம புகையிலை ஊர்ல வயசானவங்க எல்லாம் சுருட்டு பிடிப்பாங்க, புகையிலை அதுல இருந்து பிச்சு வாயில போட்டுப்பாங்க, புகையிலை அதுன்னு கூட நினைச்சிருக்கலாங்க. அப்ப அந்த பையனுக்கு எப்படி தெரியுது அது? அந்த கேள்வி, அது யார் அங்க போட்டா விசாரிங்க, எப்படி வந்தது அந்த ஏரியால விசாரிங்க. ஒரு உளவியலாளர் பேட்டி கொடுக்குறாரு, அவரை வீடு தேடி போய் கைது பண்றீங்க.
எதுக்கு கைது பண்ணீங்கன்னா, இல்ல அவர் தப்பா பேசிட்டாரு. Facebookல ஒருத்தர் ட்வீட் போடுறார். இந்த ட்வீட், பேஸ் எல்லாம் போடுறார் Facebook அதுலலாம். உடனே ஓடி போய் அவரை கைது பண்றீங்க. அது எப்படிங்க தேடி பிடிச்சு உடனே ஓடி போய் கைது பண்ண முடியுது? இந்த பொட்டலத்தை யார் போட்டாலும் கண்டுபிடிக்க முடியாது. சரி, இதெல்லாம் வந்து எதேச்சையாக நடப்பது, எங்களால முடியல. ஒரு பொறுப்பு டிஜிபியை வச்சு ஓட்டுறீங்களே, ஒரு டிஜிபி போட உங்களால முடியலையே. அப்புறம் என்ன சாதனை உங்களுக்கு? என்ன சார் உங்க சாதனை? எதுவுமே பண்ணல சார். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் கட்டின நாங்க தான் நீங்க. சரியா? நாங்க தான் நீங்க. அதை மொத்தத்தையும் பிரைவேட்டுக்கு கொடுத்துட்டீங்க. மெயின்டெனன்ஸ் நீங்க பாத்துக்கங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் ஓட்டுறீங்க. சென்னையில எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் எங்கள் சாதனைன்னு சொல்றீங்க. எலக்ட்ரிக் பஸ்ஸஸ் வந்து அது பிரைவேட். அவங்க ஓட்டுவாங்க, இவ்வளவு கிலோமீட்டருக்குன்னு இவ்வளவு காசு கொடுப்பாங்க உங்களுக்கு, அவ்வளவுதான். பிரைவேட் கொடுத்து ஓட்டுறது நீங்க என்ன ஓட்டுறது? யார் வேணா ஓட்டலாமே. அப்ப நீங்க என்ன சொன்னீங்க? மோடி அவர்கள் தனியாருக்கு விட்டு விட்டார், நாட்டை விட்டு விட்டார். நீங்க இப்ப யாருக்கு குத்தீங்க பஸ்? அந்த பஸ் யாருது? எது குட்டீங்க? சரி, நீங்க வேலைக்கெல்லாம் ஆளே எடுக்காம அவுட் சோர்சிங் மூலமா மட்டுமே ஆள் எடுக்கிறதுன்னு வச்சிருக்கீங்களே, எதுக்கு? தூய்மை பணியாளர்லாம் பிரைவேட் கம்பெனிக்கு போக சொல்லிட்டு அந்த பிரைவேட் கம்பெனிக்கு போற வேலைக்கு போறவங்களுக்கு சாப்பாடு நான் போடுறேன்னு போடுறீங்களே, அது எதுக்கு? இந்த கிக் ஒர்க்கர்ஸ் சொல்லிட்டு இந்த டெலிவரி எல்லாம் பண்றவங்களுக்காக நான் கட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் கட்டி கொடுத்தீங்களே, எதுக்கு? பிரைவேட்டுக்கு நீங்க ஏன் கட்டி கொடுத்தீங்க? அந்த நிறுவனம் அவங்க அறிவிச்சிட்டாங்க, நாங்க கட்ட போறோம் அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனமே அறிவிச்சிருக்கு. இவங்க ஒண்ணு அவசரமா நான் கட்டி தரேன். திருச்செந்தூர் கோவில் நாங்க தான் செய்தோம், நாங்கள் அறநிலையத்துறை சாதனை. நீங்க 300 கோடி ரூபாய் ஒருத்தர் குத்தாரு. அவர் அந்த முகமும் தெரியல, அவர் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. அந்த கோவில் நேரத்துல 300 கோடி ரூபாய் கொடுத்த மனுஷனை காட்டவும் இல்லை. நீங்க டெய்லி போய் இது குத்தீங்க, பேட்டி குத்தீங்க. அக்கா பார்த்தார், அம்மா பார்த்தார், அண்ணி பார்த்தார், சுத்தி பார்த்தார், அண்ணன் பார்த்தார், பெரியப்பா பார்த்தார்னு காட்டினீங்க. என்ன பண்ணீங்க? அப்போ உங்களுடைய அந்த சாதனை என்பது என்ன? இவ்வளவு சாதனைகள் நீங்க செஞ்சிருக்கீங்க. விஏஓ போராட்டம் நடந்திருக்கு. அப்ப அதெல்லாம் யார் செஞ்சாங்க? சரி, ஒரே ஒரு கேள்வி சுருக்கமா முடிச்சிடுறேன். உங்களோட ஸ்டாலின் ஒரு திட்டம் பண்ணீங்க. எல்லா பஞ்சாயத்துலயும் 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுன்னு சொன்னீங்க. நீங்க தான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணணும்னு பல பஞ்சாயத்துகள் செக்ரட்டரியேட் வாசலுக்கு வந்து நின்னாங்க. அவங்க எல்லாம் எங்ககிட்ட காசு இல்ல, 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ண ஒரு பஞ்சாயத்து கிட்ட காசு இல்லாம நீங்க என்ன தமிழ்நாட்டை வளர வச்சுட்டீங்க? அப்ப என்ன பண்ணிருக்கீங்க நீங்க சொல்லுங்க. இப்போ ரொம்ப கேட்டோம்னா வச்சுங்களேன், ஜிடிபி, ஜிடிஎஸ்பி நாங்க யார் தெரியுமா? இதுல ஜிஆர்இசில நாங்க, டாயார்இசில உங்கள்கிட்ட என்னென்னவெல்லாம் கணக்கு சொல்றாங்க. எனக்கு அது பேர் கூட வர மாட்டேங்குதுங்க. என்னென்னவோ கணக்கு சொல்றாங்க. எல்லாத்துலயும் நாங்க தான் டாப், என்னென்னவோ பேர் வச்சிருக்கிறாங்க. அப்போ எல்லா பட்டியலிலும் நாங்கள் முதல். ஒரு பஞ்சாயத்துல 1.5 லட்சம் காசு இல்லை. என்ன முதல்? என்ன சாதனை? அப்ப நான் எல்லா கஜானாவையும் காலி பண்ணிட்டு நீங்க வச்சிருக்கிறீங்க காசை, சொல்லுங்க. அப்ப நீங்க என்ன பண்ணீங்க? புது ரோடு போட்டீங்க, அப்படியே பிச்சு எடுக்கிறான் பேப்பர் மாதிரி. அது தார் ரோடா பேப்பரா தெரியல, பேப்பர் மாதிரி பிச்சு எடுக்கிறான். நீங்க என்ன பண்ணீங்க அப்போ சொல்லுங்க. அப்ப இதெல்லாம் தான் இவருடைய 1000 ஆண்டு அமர்ந்து பேசக்கூடிய சாதனை. கொடுமை, மது விற்பனையில டாஸ்மாகோட ரெவன்யூ ஏறிக்கிட்டு இருக்கு, வருஷம் ஏறிக்கிட்டு இருக்கு. இதுல புது வகையான ஒரு மது ஒண்ணு அறிமுகப்படுத்தினாங்க. அரசோட வேலை, நான் சொல்றேன், அரசோட வேலை மிகவும் வருத்தத்தோடு இதை பதிவு செய்கிறேன். அதை எப்படி ருசித்து குடிப்பது என்று பயிற்சி கொடுத்தார்கள். செய்தி இருக்கு. மது அறிமுகம், அதை எப்படி குடிப்பது என்று பயிற்சி. குடிக்கிறதுக்கு பயிற்சி குடிக்கிறீங்களா நீங்க அரசுல? ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஒழுங்கா நடத்துறீங்களா? ஆசிரியர் பயிற்சி பள்ளி ஒழுங்கா நடத்துறீங்களா? குடிக்கிறதுக்கு பயிற்சி கொடுக்குறீங்க நீங்க. என்ன அப்புறம் வீரன் ஒரு சின்ன ரகம் ஒண்ணு, பெரிய ரகம் ஒண்ணு, என்ன பண்றீங்க? மதுவுல நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. படிக்கிற மாணவனுக்கு காசு இல்லைன்னு நீங்க வந்து பள்ளிகளை தத்தெடுத்துக் கொள்ளுங்கள்னு கேக்குறீங்க. அமைச்சர் ஒருத்தர் இருக்கார் கல்வித்துறைக்கு, காஃபி வித் டிடின்னு ஒரு நிகழ்ச்சி நடக்குது, சிறப்பான ஒரு தொலைக்காட்சி நடத்துறாங்க. இவரு காஃபி வித் அன்பில். ஏங்க நீங்க அமைச்சரா, நடிகராங்க, சினிமா துறை விட்டு வெளியில வாங்குங்க, தயவு செய்து சினிமா துறை விட்டு வெளியில வாங்க. நீங்க ஏற்கனவே சீரியல் நடிச்சீங்க, ஊருக்கே தெரியும், நாங்கெல்லாம் பார்த்துருக்குறோம், நல்ல நடிகர், அந்த இதெல்லாம் பார்த்தோம். இப்போ வந்து நீங்க இன்னமும் காஃபி வித் அன்பில் எதுக்கு? வெளிநாடுகளில் போய் காஃபி வித் என்ன பண்ண போறீங்க சார்? பள்ளியில போய் காஃபி வித் ஸ்டூடெண்ட்ஸ் கூட போய் காஃபி வித் அன்பில் குடிக்கிறதுனா? உங்களுடைய எம்எல்ஏ ஒருத்தர் போய் ஒரு பள்ளிக்கூடத்தில் திறகுறாரு, அந்த கட்டிடம், புது கட்டிடம் திறந்து விட்டு அங்க கேட்கிறாரு பசங்கள்கிட்ட, என்ன கேள்வி கேட்கணும் பள்ளியில? அறிவு சார்ந்த கேள்வி கேட்டீங்களா? ஐயன் வள்ளுவனை பத்தி கேட்டீங்களா? என்ன கேட்டீங்க?
உதயநிதி தெரியுமா யாருன்னு? துணை முதல்வர் பேர் சொல்லு. இதுக்குதான் போனீங்களா? இதான் உங்க ஆட்சியின் சாதனை. இத்தனை சாதனையை வச்சுக்கிட்டு 1000 ஆண்டு நின்று பேசும் சாதனை அப்படின்னு நீங்க தலை சுத்தி கீழே விழுந்துருவாங்க. இப்ப நானே தலை சுத்தி கீழே விழுந்த தான் இருக்கேன் இதை சொன்னதுக்கு. இது எங்கேயாவது நின்று பேசுறது? பேசி முடிக்கும் போது பக்கவாதம் வந்துடும். அப்புறம் இந்த சாதனையை 1000 ஆண்டு பேசுவோம் 2000 ஆண்டு பேசுவோம்னு இவர் சொல்லிட்டு இருக்காரு. பாட்டு வேற, ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாருன்னு சொல்லுங்க. அந்த டியூனே திருட்டு டியூன்னு சொல்லிட்டாங்க. அந்த டியூனே வேற ஒரு பாட்டுல இருந்து நீங்க எடுத்து போட்டீங்க, அதையும் போட்டு விட்டாங்க. அப்புறம் அடிப்படையே உங்களுக்கு சரியா இல்லை சார். மதுபான கடையை மதுவை மூடுவோம், மது விலக்கு கொண்டு வருவோம்னு சொன்னீங்க, இளம் விதவைகள் அதிகம்னு சொன்னீங்க. இன்னைக்கு ரெவன்யூ அப்படியே போயிட்டே இருக்கு. டார்கெட் வைக்கிறீங்க 700 800 கோடி 600 கோடி 700 கோடின்னு வித்துக்கிட்டு இருக்கு. அது பெருமையா வேற சொல்றீங்க. உங்க அமைச்சர் பொன்முடி இப்ப தண்டிக்கப்பட்டார். துரைமுருகன் அவர் இன்னும் பெரிய விசாரணை எல்லாம் எதிர்கொள்ள காத்துக்கிட்டு இருக்காரு. செந்தில் பாலாஜிக்கு அதான் ஊருக்கே தெரியும். இவ்வளவும் ஊழலை வச்சுக்கிட்டு கூட நீங்க நல்லாட்சி நாயகன்னு பட்டம் கொடுத்துக்கிறீங்க உங்களுக்கு நீங்களே. சைக்கிள்ல போன உங்க வீட்டு ஆளு இன்னைக்கு கோடிகள்ல விமானம் வச்சு போயிட்டு இருக்காருன்னா அதுதான் எவல்யூஷன். லைஃப் இஸ் எவல்யூஷன். அதோட இது என்னெல்லாம சொல்றாங்க. அது என்னது, இந்த நம்ம திரைப்படங்கள் அடுக்குமொழி வசனம் வரும் இல்லையா, அந்த மாதிரி எவல்யூஷன் டெவல்யூஷன் ரெசல்யூஷன் என்னெல்லாமோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கும் இவங்க ஊழல் பண்றதை பண்ணிட்டு அது கேட்டாக்கா அதை டைவர்ட் பண்றதுக்கு வேற ஒண்ணு சொல்லுவாங்க பாருங்க. அவர்கள் ஆட்சியில் நடந்தது, இவர்கள் ஆட்சியில் நடந்தது, எல்லாத்தையும் சொல்லுவாங்க. இவர் கூட ஒருத்தர் திரைத்துறையில இருக்காங்க, அவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பாராட்டு விழா. என்னது, கல்வித்துறையோட நிகழ்ச்சி, நடிகர் இயக்குனர் இவங்கெல்லாம் பேசுறேன். ஏன் அப்ப உங்க கல்வியில படிச்சு யாருமே முன்னேறலையா? நான் தான் படிக்க வைத்தேன்னு சொன்னீங்கல்ல. இந்த நான் முதல்வன் திட்டம், ஸ்கில் திட்டம், இதெல்லாம் நான் என்னாலதான் வந்தாங்க எங்க திட்டத்தினாலன்னு. அதுல ஜெயிச்ச ஒருத்தர் பேச சொல்லுங்க சார். என்னைக்கோ படிச்சு இன்னைக்கு 50 வயசை தாண்டி ஓடிட்டு இருக்கிற வெற்றிமாறன் உங்கள படிச்சாரா? இந்த 2021 அப்புறம் படிச்சாரா? சிவகார்த்திகேயன் படிச்சாரா? உங்களுக்கு 4 கைத்தறி அல்லு சில்லு வச்சுக்கிட்டு நீங்க மேடைக்கு மேடை பேச விட்டீங்கன்னா அரசு விழால, கல்வித்துறை விழால கல்வியாளர்களை பேச விடுங்க சார். அதை விட்டுட்டு நடிகர்களை கூட்டு பண்றது, டிராமா பெரிய டிராமாவா சாம்பார் அவ்வளவு அருமைங்கிறது. இந்த சாம்பார் டிராமாவெல்லாம் ஊர் பார்த்துச்சு, நீங்க பல வருஷமா போட்டு முடிச்சிட்டீங்க. அப்ப இப்ப இதெல்லாம் சாதனையா உங்களுக்கு? சொல்லுங்க. துரைமுருகன் தான் முன்ன சொன்னாரு, அரசு பணத்துல கொடுக்கப்படுற திட்டத்துல உங்க போட்டோ எதுக்கு போட்டீங்க, யார் அப்பா வீட்டு காசுன்னு துரைமுருகன் கேட்டாரு ஒரு காலத்துல. இன்னைக்கு ஜல்லிக்கட்டுல டிஷர்ட் நிக்கிற ஆளுங்க டிஷர்ட் வரைக்கும் துணை முதல்வர் போட்டோ போட்டுதான் நிக்கணும்ன்றீங்க. அவருடைய நண்பர்கள், மகனின் நண்பர்கள் வந்ததுக்கு கலெக்டரை எழுப்பி சைட்ல அனுப்பிச்சு விட்டீங்க. கலெக்டரா விவோ அந்த அவங்க அதிகாரி ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களை எழுந்திரிச்சு சைட்ல போக சொல்லிட்டாங்க, நீங்க நவருங்கன்ட்டு. கேட்டா அவங்க இடம் கொடுத்தாங்க. யாருக்குங்க தெரியும்? நான் உட்காந்துருக்கேன், பின்னாடி ஒருத்தர் வராரு, அவர் யாருன்னே தெரியாதுங்க, நான் ஏங்க எந்திரிப்பேன்? அப்போ நீங்க வரதுக்கு முன்னாடி வராருன்னு எந்திரிக்க சொல்றீங்க. என்ன உங்களது? சரி, சமீபத்துல ஒரு கட்சி கூட்டம் போட்டீங்க, சொந்தமா கட்சி கூட்டம் கூட நடத்த தெரியாதவங்க நீங்க கட்சி கூட்டம் போட்டீங்க. திரு அண்ணாமலை அவர்கள் பாஜகவில் எங்கன்னு வரும்பொழுது இந்த துண்டை எப்படி சுத்துவாங்க, அதை நீங்க பார்த்து வச்சுக்கிட்டீங்க. பக்காவா பார்த்துட்டு என்ன பிளான் பண்ணீங்க? முதல்வர் வரப்போகிறார் அரங்கத்துள்ள, இந்த அம்மா ஒரு அம்மா பேச விடுறீங்க, எப்படியோ சொல்றாங்க முதல்வர் வர. சரி அந்த அம்மா ரெடி ஆகுறாங்க. எப்படி ரெடி ஆகுறாங்க? இந்த திட்டத்தில் நீங்கள் பயனடைந்துள்ளீர்கள் என்பதால் உங்கள் கையில் உள்ள துண்டை எடுத்து சுத்தி காட்டுங்கள் அப்படின்றாங்க. சுத்தும் போது முதல்வர் உள்ள வராரு. நீங்க என்ன டைமிங்ல மேட்ச் பண்ணி ஷூட்டிங் எடுத்துருக்கீங்க? இன்னும் திரைப்படத்துறையெல்லாம் இருக்கீங்க, அதான் சொன்ன திரைப்படத்தை விட்டு வெளியே வாங்கன்னு இன்னும் ஷூட்டிங் நடத்திட்டு இருக்கீங்க. கரெக்டா இவர் போகும்போது, முதல்வர் வாக்கிங் போகும்போது கரெக்டா 3 பேர் வருவாங்களாம். உங்க அப்பா ஆட்சி மாதிரியே நல்லா பண்றேன், நல்லா இருக்கு அப்படிம்பாங்க. என்ன தூதர் ஒருத்தர் வருவாரு, கூட்டு நடிக்க வைப்பாங்க. என்ன கணக்கு? எல்லாத்தையும் விட உச்சம் தமிழ்நாடு இன்று கல்வியில் முதல் மாநிலமாக இருக்கிறது. அது இத்தனை ஆண்டுகளாக வந்த வளர்ச்சி. இந்த 21 வந்த வளர்ச்சி கிடையாது. 21 அப்புறம் அந்த வளர்ச்சி இல்லை. ஏன்னா இன்னும் முதல்வருக்கே சரியா சொல்ல தெரியல. இந்தியா டுடே அந்த இந்தியா கான்க்ளேவ்ல அந்த இடத்துல போயிட்டு ஓகே டெஃபினெட்லி எஸ் வாட்ன்ற மாதிரி பேசிட்டு வந்தாரு. அவருக்கே இன்னும் சரியான முறையில் கல்வி இங்கே சொல்லி தரப்படவில்லை. அதனால அதை மூலம் சரி பண்ணிக்கணும். முன்னையே ஒரு தடவை என்னன்னு கேட்டதுக்கு டெவலப்மெண்ட்னாரு. இப்பவும் போய் மறுபடியும் அதே மாதிரி பேசிட்டு வந்திருக்காரு. ஸோ முதல்ல இவங்க கூட இருக்கிற அந்த டிராமா எல்லாம் சரியான ஸ்கிரிப்ட் எழுதுற, நல்ல ஸ்கிரிப்ட் எழுதக்கூடிய ஆட்களை வச்சு உச்சபட்சமா ஒரே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்மெல்லாம் இப்ப கேள்வி கேட்டா அடுத்ததுக்கு பதில் சொல்லுவோம்.
அவரு நம்ம முதல்வர் திறமையானவர். அடுத்த கேள்விக்கே பதில் சொன்னார் பாருங்க. உங்க அடுத்த கேள்விக்கு பதில். அதுதான் இங்கே வளர்ச்சி. இவர்கள் சொல்லக்கூடிய வளர்ச்சி. தமிழ்நாடு ஆகிவிட்டது தளர்ச்சி. இதற்கு பின்பாவது தமிழனுக்கு வர வேண்டும் மானம் என்கிற உணர்ச்சி. உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றிகள் ஜி. நன்றி.